திமுக அமைச்சரவை கூட்டம் இனிமேல் சிறைசாலைகளில் தான் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடிந்துரைத்துள்ளார். திருப்பெரும்புதூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வைகை செல்வன், திமுகவினர் பெண்களை இழிவாகவும் ஏளனமாகவும் பேசியதால் தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் கொந்தளித்து கிடப்பதாகவும், இதற்கு பயந்துதான் அமைச்சர் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன் உள்ளிட்டோரின் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இனிமேல் அமைச்சரவை கூட்டங்கள் சிறைச்சாலையில்தான் நடைபெறும் எனவும் அவர் கணித்து கூறினார். செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றம் கெடுபிடித்து விட்டது. உங்களுக்கு பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா? பயந்து போய் அடிபணிந்து ஜாமீன் ரத்து செய்து விடுவார்கள் என்பதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார். ஆக இப்போது சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகன் போன்றவர்கள், MRK பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தங்கம் தென்னரசு போன்றவர்கள், KKSSR ராமச்சந்திரன் போன்றவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறது. ஆகவே இனிமேல் அமைச்சரவை கூட்டம், தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூட்டினால் சிறைச்சாலையில் தான் கூட்ட வேண்டும் என்பதை போல அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது.